அண்மை செய்தி. சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கிய இன்றே 5.5 லட்சம் கோடி இலக்கை எட்டியுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னணி நிறுவனங்களால் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறை செயலாளர் அருண் ராய் தகவல் அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். தொழில்துறை செயலாளர் அருண் ராய் அளித்திருக்கும் தகவல்களில் மேலும் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஹூண்டாய் கூடுதலாக 6000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சோலார் செக்டார்ல 2500 கோடி, அதே போல கோத்ரேஜ் நிறுவனம் 515 கோடி, டாடா எலக்ட்ரானிக்ஸ் 12000 கோடி, JSW 10,000 கோடி முதலீடு, மிட்சுபிஷி 200 கோடி முதலீடு, டிவிஎஸ் குரூப் 5000 கோடி முதலீடு, ஹூண்டாய் 1100 காஞ்சிபுரத்துல அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. இது போல மின்சாரத்துறையில 1,37,000 கோடி மொத்த முதலீடுகளுடைய முதலீடுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 5.5 அதாவது 5.5 லட்சம் கோடிக்கு முதலீடு என்பது முதல் நாளிலேயே ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தொழில்துறை செயலாளர் அருண் ராயோடைய தகவலாக இருக்கிறது. பல்வேறு துறையில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இந்த 5.5 அப்படிங்கிற முதலீடுங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நாளையும் இரண்டாவது நாளாக உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற உள்ளது. மொத்தமாக எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது, என்னென்ன செக்டார்ல MOU எல்லாம் சைன் ஆயிருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே நாளைக்கு ஒரு 4:30 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். என்ன காரணம்னா நாளைக்கு இது மாதிரி காலையில உலக முதலீட்டாளர் மாநாடுடைய 2வது நாள் அதனுடைய கருத்தரங்கெல்லாம் நடைபெறும், கண்காட்சி எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். அதைத் தொடர்ந்துதான் 4:30 மணி அளவுல தமிழக முதலமைச்சர் முன்னிலையில எவ்வளவு கையெழுத்தாக இருக்கிறது என்ற தகவல்கள் மாநாட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அந்த வகையில 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டினுடைய முதல் நாளிலேயே 5.5 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் பல்வேறு துறையில முதலீடுகள் வந்துள்ளதாகவும் தமிழக அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாரப்பூர்வமான முதலீடுகள் எத்தனை MOUs அதன் மூலமாக எத்தனை லட்சம் கோடி முதலீடு என்பது குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். உங்கள் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.